நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நகரமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கூட்டத்தில் இருந்து பாதியிலேயே வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் செந்தில் ஆவரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளியின் பொன்விழா ஆண்டு அழைப்பிதழில் அதிமுக நிர்வாகிகளின் பெயர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேண்டுமென்றே ஓரமாக பிரசுரித்து உள்ளதாக கூறினார். இதையடுத்து கூட்டத்தை நடத்தவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் திமுக உறுப்பினர்கள் அதிமுகவினரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நகரமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர். பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டிய நகரமன்ற கூட்டத்தை நடத்தவிடாமல் செய்த திமுகவினரை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பதன் காரணமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர தமிழகம் புதுவை மாநிலங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. அதேபோல் வரும் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. இப்படி அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியமான சூழல் நிலவும் நிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.